Yes, we invite our hero Rudra onto the stage. அதாவது ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னப்பா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பயங்கரமான ஹீரோஸ் இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. தமிழில் அந்த மாதிரி ஹீரோஸ் ரொம்ப ஒரு சிலர் தான் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. ஐ திங்க் அதை அந்த ஒரு குறையை தீர்க்கறதுக்காகவே நம்மக்கிட்ட ருத்ராவை கொடுத்துருக்காங்க. ஆஸ் சார் செட், ருத்ரா இஸ் கோன் ரூல். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஒரு சூப்பர்பான இன்ட்ரடக்ஷன். இதோட பெட்டராக எது இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் about this film and this opportunity. The stage is yours. Please come. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டுக்கு தான் இந்த மொமெண்ட் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட்டு. நிறைய தடவை வந்து எப்போ இது வரோன்னு யோசிச்சிருக்கிறேன், என்கிட்ட தனியாக உட்காந்து பேசியிருக்கிறேன். ஸோ ஃபைனலி இது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே இப்போது நின்று பேசும்போது எனக்கு ஃபஸ்ட்டாக என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதே க்ரௌடில் நான் உட்காந்து வெள்ளை கபடிக்குள்ளோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன். அண்டு அன்றைக்கி அண்ணன் பேசிகிட்டு இருந்தார். எங்கள் மொத்த ஃபேமிலிக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட். பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட் டைம் எல்லோரும் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பாவோட கனவு ஃபஸ்ட் டைம் அந்த கனவை வந்து நிலாவை லைட்டாக தொடுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே கட் பண்ணால் 15 வருஷம் கழிச்சு அண்ணன் எங்கள் ப்ரொடியூசராக உட்காந்துருக்கிறாரு, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஸோ உண்மையிலேயே இது நடக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை. மகரிஷி வித்யா மந்திரில் படித்தேன். அண்ட் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் இன்ஜினியரிங் முடித்தேன். நான் என்ன தான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வளர்ந்துருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி கசின்ஸாக இருக்கிறதால எனக்கும் அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் நிறைய வயசு வித்தியாசம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு வகையில் சினிமா தான். ஏன்னா டிவி ஸ்க்ரீன் ஒட்டி தான் நான் உட்காந்துருப்பேன், அதுதான் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வம் பயங்கரமாக இருந்தது. அண்டு அப்பாவோட ஆசை கனவு அவருமே அது சின்ன சின்னதாக எனக்குள்ளே அப்படியே விதை போட்டுகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், சினிமாவை புரிஞ்சுக்கணும், நம்ம பார்த்து ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கிறோம், இதை பற்றி இன்னமும் டீப்பாக புரிஞ்சுக்கணுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணம் இருந்தது. அண்டு காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக முருகதாஸ் சார்கிட்ட எனக்கு அப்படி கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை 2 கையை விரித்து எடுத்துட்டேன். பிகாஸ் ரொம்ப நாளாக எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு இருந்தது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு க்ரியேட்டிவாக நான் நிறைய விஷயங்கள் முருகதாஸ் சார்கிட்ட ஒரு 1.5 இயர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க, க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அண்டு அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அந்த ப்ராசஸை ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, டைரெக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கே, இன்னும் ஒரு சில படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். அந்த டைமில் தான் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணார். வை நாட், ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்குது. கார்த்தி சார் அவரோட அந்த டைமில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போகலான்னு பார்க்கும்போது கார்த்தி சார் வந்து மணி சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அந்த ரூட் எடுத்தால் எப்படி இருக்கும் அது நினச்சி தான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு அதே ரூட்டில் போவோம், லைட்டாக கற்றுக்கிட்டே உள்ளே வருவோன்றதுக்காக ஃபுல்லாக கற்றுக்கினேன் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அது கற்றுக்கினதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஓகே ஒரு நாள் கூப்பிட்டார். நான் அடுத்தடுத்த படமும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். அப்போது அண்ணன் கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்ணுறது வந்து ஆக்டர் ஆகணுன்றது தானே உன்னோட ஆசை, அதுக்காக தானே இதெல்லாம் கற்றுக்கிறேன். ஸோ நீ க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு லைட்டாக பார்த்துட்டேன். பட் ஆக்டராக இருக்கிறதுக்காக ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்ற அந்த வார்த்தை வரும்போது ஃபைனான்ஸுங்கிறதோ ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை தயாரிப்பாளர் சைட்லேருந்து என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் தேவைன்றது கற்றுக்கோன்னு சொன்னார். எனக்கு அப்போது பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஓகே எனக்கு டைரெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நல்லா ஆக்டிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் நமக்கு எதுக்குன்னு எனக்கு அப்போ பெருசாக புரியல. பட் நான் ஒர்க் பண்ணேன். பிகாஸ் அவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் சொல்கிறாரு. அண்டு அந்த டைமில் வந்து எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் அவர் எனக்கு அண்ணனாக மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவர் சீரியஸாக அது காது கொடுத்து கேட்பார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அந்த ப்ராசஸில் ஒரு ஓகே கொஞ்சம் ஒரு 2 படத்தில் எஃப்ஐஆர் படத்துலையோ கட்டா குஸ்தி படத்துலையோ ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அந்த டைமில் தான் எங்கள் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நிறைய கதைகள் வரும்போது அண்ணன்ட்ட இப்படி ஒரு கதை இருந்தது. அவர் இந்த கதை கேட்டு வச்சுருந்தாரு எனக்காக, நல்லா இருக்கும் அவனுக்கு சொல்லி ஒரு 1 லைன் சொல்லி படிக்க சொல்லியிருந்தார். நானும் படித்தேன். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதையாகவும் ரெடியாக இருந்துச்சு. பட்டு அவர் சொன்ன மாதிரி வெறும் ரைட்டராக தான் இருந்தாங்க. ஸோ டைரக்டர் சார் உள்ளே வரதுக்கு ஒரு 1.5 இயர் ட்ராவல் இருந்தது. அந்த 1.5 இயர் சும்மா வீட்டில் வெட்டியாக உட்காந்துருந்தேன். ஸோ ஒரு ஆக்டராக இது எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸான வேலை, தனியாக நம்ம எவ்வளோ
வெயிட் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மேடையோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியுது. பிகாஸ் ஒன்று நான் அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன், அண்ணனோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். அண்ட் அதை தாண்டி நானுமே வந்து இந்த 1.5 வருஷம் சும்மா வெட்டியாக இருந்ததும் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த டைமில் நம்மகிட்ட ஆடிஷன் பண்ண வரவங்களும் அவங்களோட கண்ணில் ஒரு வெறியை பார்த்தவங்க. ஸோ இந்த இடத்தோட இந்த மேடையோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்டு அது முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து மாடர்ன் லவ் பார்த்துட்டு அண்ணனும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா வந்து மாடர்ன் லவ் பார்த்துட்டு சார் உள்ளே வந்தார். அண்டு கிருஷ்ணா சார் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பில்லர். இந்த படம் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் நல்லா இருக்குன்னா அவர் அவ்வளோ பேஷண்ட்டாக நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னார். ஸோ அவரோட காமிக் டைமிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவரோட குவர்க்கினஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பட் யாருக்கும் பெருசாக என்ன தெரியாதுன்னா அவர் வந்து பயங்கர பேஷண்ட்டான ஒரு மனுஷன். ஏன்னா நான் 1008 கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் வந்து சில சமயம் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பேன். எல்லாத்தையும் ரொம்ப பேஷண்ட்டாக டீல் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதால தான் இந்த பர்ஃபார்மன்ஸில் யாருக்காவது ஏதோ நல்லா தெரியுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ் தான். அண்டு ஸோ எல்லாரையும் வந்து நானும் இந்த மேடையில் ரொம்ப நேரம் எடுக்கல, எல்லாரும் தேங்க் பண்ணிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க் வித் மீ. மிதிலா, ஷி வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னென்னா இப்போ என்னோட ஃபஸ்ட்டு படம், நான் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெனக்கடணும். பட் அவங்க வந்து ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது எனக்கு பார்க்கும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. அண்டு அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த பாயிண்ட்லையுமே எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு பெருசாக தெரியாதுன்றது காட்டிக்கல. அவங்க நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம். அது தேங்க்யூ ஃபார் ட்ரீட்டிங் மீ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆன் செட்ஸ். அண்ட் நிவாஷினி, நிர்மல், தேங்க்யூ ஆல் ஆஃப் தெம் ஃபார் ஸோ மச். மிஷ்கின் சார் பற்றி சொல்லணும்னா அவர் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆராவோட வருவார். பட் ஹீ நோஸ் தட் அவர் வந்து ஆராவோட வராரு. அந்த ஆரா வந்து செட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவார், விச் இஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஹிம். அண்டு இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்த மாதிரி விஜய் சாரதி சார் அண்ட் கஸ்தூரி மேடம் என்னோட பேரண்ட்ஸ் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு அஞ்சு குரியன் மேடம் படத்தில் இருக்காங்க, அண்ணா பண்ணியிருக்கிறாரு ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஃபார் மீ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் பேசணுன்னா ஹரீஷ் சார் வந்து ஹீஸ் அ கிரேட் டிஓபி. இந்த படத்தோட ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பில்லர்னே சொல்லலாம். பயங்கரமாக என்னை ஹெல்ப் பண்ணார். அண்டு என்னை வந்து அழகாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், வாங்கங்க. அண்டு ஸோ அவர் வந்து பேசவே மாட்டாருங்க. நான் மேக்ஸிமம் ஃபுல் படத்துலேயே அவரோட மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் ஆனால் ருத்ரா ஃப்ரண்ட், ருத்ரா பேக், ருத்ரா ரைட், லெஃப்ட் அவ்வளோதான் பேசுவார். அதனாலவே அவர் என்றைக்காவது ஒரு நாள் வந்து ருத்ரா இன்றைக்கி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன். அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர், ஹீஸ் பிகம் அ வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப நானும் அவரும் நிறைய படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஆர்சி பிரணவ், நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக சக்குன்னு எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ வித் த ப்ராசஸ். நான் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன், ஏன்னா அவர் நிறைய எடிட்ஸ் பார்த்துட்டு கேட்பேன், கரெக்டாக இருந்ததா பண்ணிட்டானா, ஓரளவு வேறு ஏதாவது பண்ணலாமான்ட்டு. ஸோ அண்ட் தேங்க்ஃபுல்லி அவரும் வந்து லேட் நைட் அவருக்கும் தூங்குற பழக்கம் கிடையாது, நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த ஆர் ஜென் மார்ட்டின் பிரதர். ஐ திங்க் ஹீ இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்க்கெலாம் நான் ஒரு பெரிய ஃபேன். அவர் வந்து நான் ஸ்டூடியோக்கு ஒன்ஸ் போகும்போது அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்த பாடல்கள், இந்த படத்தில் வராத பாடல்கள் கூட சும்மா போட்டு காட்டினார். அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஹவு மச் ஆஃப் டேலண்ட் ஹீ ஹேஸ் அண்ட் ஹவு மச் மோர் ஹீ ஹேஸ் டு கிவ் டு தமிழ் சினிமா. ஸோ வெயிட்டிங் ஃபார் மோர் அண்ட் மோர் ஆஃப் யுவர் ஒர்க் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் சச் அ கிரேட் மியூசிக் ஃபார் மை ஃபில்ம். அண்ட் I'm looking forward to see more and more of you. And I think everyone who has worked on this film, every single technician, if I have left anyone, I'm sorry, but thank you so much for working. And கடைசியாக வந்து நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன், என் biggest thanks to my family, my parents and my friends. என் அப்பா வந்து அடிக்கடி எனக்கு எப்போ கோவம் வந்தாலும் அப்பா அம்மாட்ட நான் கேட்குற கேள்வி வந்து யாரை கேட்ட என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தீங்கன்னு கேட்பேன். ஆனால் தேங்க்யூ என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு. இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க. சினிமா தான் என்னோடய லைஃபு, அது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க. சின்ன வயசுலேருந்து ட்ராமாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அவங்களோட தான் டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்டில் வந்து. ஸோ பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான
ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். யாருக்குமே வந்து 4 பேரண்ட்ஸ் கிடையாது. அப்பா 2 அப்பா 2 அம்மான்ற மாதிரி அந்த அன்பு டபுள் மடங்காக எனக்கு கிடைச்சிருக்குன்றது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என் அண்ணனுக்கு தான். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவர் நான் பயங்கரமாக அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அவர் வந்து அவர் ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவரோட படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் அவர் எப்படி வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். இப்போ சின்ன வயசுலேருந்தே பீட் அவரோட கிரிக்கெட் கோச்சஸாக இருந்தாலும் சரி, அவரோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு வேர்டு வந்து விஷ்ணுங்கிற பேர் வந்தாலே எஃபர்ட் வந்து 100% போடுவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அவர் படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ எஃபர்ட் போடுவார்ன்றது நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்குறேன். ஸோ நம்ம படத்துக்கும் அதே மாதிரி போடுவாருன்னு பார்த்தா நம்ம படத்தில் அதோட டபுள் ட்ரிபிள் மடங்காக போட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமும் அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாரு. கரெக்டாக இருக்கா இல்லையா, உன் முடி சைஸ்லேருந்து நீ இந்த 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 சீன் உனக்கு ஓகேவா, நீ சும்மா யோசிச்சு பார்த்தே இது இப்படி கூட பண்ணலாமே அப்படி கூட பண்ணலாமே என்ன ரொம்ப வந்து நேரடியாக அப்படி மோட்டிவேட் பண்ணாமல் இப்படி ஒரு மாதிரி சூப்பராக மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி நான் இங்கே வந்து நின்று பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களோ நீங்கள் உழைச்சதால தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பொதுவாகவே பிரதர்ஸ்னால் நிறைய சண்டைகள் வரும், வாக்குவாதம் வரும், எனக்கும் அவருக்குமே வரும். ஆனால் பிரதர்ஸ் எப்போவுமே ஒவ்வொருத்தங்க மேலே பயங்கரமாக அன்பு வச்சுருப்பாங்க, அது வெளிப்படையாக காட்ட மாட்டானுங்க. ஸோ இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கிறதால ஐ வாண்ட் டு சே சம்திங் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஐ லவ் யூ பிரதர். இது நான் இது வரைக்கும் அவர்கிட்ட என்றைக்கா சொன்னதில்லை, ஃபஸ்ட் டைம் இங்கே சொல்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு கடைசியாக மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் பார்த்து கற்றுருக்கிறேன் அண்ட் அவரோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணியும் கற்றுருக்கிறேன். அவர் எனக்கு பயங்கரமாக பண்ண ஒரு அட்வைஸ் நான் என்றைக்குமே மைண்டில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு பிக்கெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, இதை நீ தக்க வச்சுக்கணும். இதை நீ தக்க வச்சுக்கணுன்னா நீ ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரையும் மதிக்கணும். உனக்கு அன்பு கொடுக்குற ஆடியன்ஸை நீ மதிக்கணும். நீ வந்து இந்த வாய்ப்பை என்றைக்கும் ஜஸ்ட் அப்படி எடுத்துடக்கூடாது. இந்த வாய்ப்புக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஆடியன்ஸ். அண்டு இங்கே அண்ணா இருக்கிறதால ஒரு சின்ன என்ட்ரி எனக்கு கிடைச்சிருச்சு. பட் இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணுன்னா எனக்கு வந்து ப்ரெஸ்ஸோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட், ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் வந்து தொடர்ந்து நான் நல்ல படங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்னால் இங்கே சர்வைவ் பண்ண முடியுன்றது அவர் சொல்லி தான் அவர் வந்து எனக்குள்ளே அந்த விதையை இது பண்ணிட்டார். நீ என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதுன்னு சொன்னார். அண்ட் ஐ ஆம் ஸோ தேங்க்ஃபுல் தட் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அண்ணன் இருக்கிறாரு. எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குமான்னு தெரில. இந்த மாதிரி வேறு யாராவது அண்ணன் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட்ஸ், ஆல் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஹூ கேம் ஹியர் டு சப்போர்ட் மீ அண்ட் த ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா சாரி, பட் தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் வாட்ச் த ஃபில்ம் ஆன் July 11 அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிவ்யூஸ். தேங்க்யூ. Thank you so much, Rudra. What a confidence and grit. All the very best. உங்கள் முன்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். எஸ்